ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். வானங்களுக்கு பூமிக்கும் ராஜாவாக இருப்பவரே, நாங்கள் இப்பொழுது கர்த்தாவே வரவேற்கிறோம். இந்த இடங்களிலே கர்த்தாவே, என் கர்த்தர் ஆண்டவரே, நீர் கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கே 2-3 பேரை நாமத்து நிமித்தம் கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கே ஆண்டவரே வாசம் பண்ணுவேன்னு சொன்ன தேவன் இந்த நாளிலும் கூட அப்பா உம்முடைய கிருபையும் பிரசன்னமும் எங்களை மூடிக்கொள்ளணும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய மகிமை எங்களை மூடிக்கொள்ளணும் அப்பா. அப்பா நீர் ஆளுகை செய்யுங்கப்பா. நாங்கள் அதற்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. ஜெப ஆவி ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஊற்றப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தில் ஆண்டவரே ஜெபங்களை ஏறெடுக்க கர்த்தாவே நீ கொடுத்த அந்த கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஜெப ஆவி தாங்க பரலோகத்தில் வீற்றிருக்கிறவரே, ஆளுகை செய்பவரே, உம்மை வாழ்த்தி வரவேற்கிறோம் அப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க ராஜா. கர்த்தாவே நீர் நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் இங்கே ஜெபிக்க 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 அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பீகார் மாநிலத்தில் ஆண்டவரே அப்பா ஒரு மாற்றத்தை நீர் கொடுங்க ராஜா. அநேக ஆண்டவரே உடைய நாமத்தை தெரிந்து கொள்ளும்படியாய் கர்த்தாவே ஜனங்களை, இந்த ஜனத்தை எனக்கென்று ஆண்டவரே ஏற்படுத்தினேன் ஆண்டவரே, வேர் பிரித்தேன் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா நீர் சொன்ன ஆண்டவரே அந்த வார்த்தைக்காக ஏசப்பா ஜனங்களை உமக்காக அப்பா பிரித்து எடுக்கும்படியாய் அப்பா இருளில் இருக்கிற ஜனங்கள் அப்பா வெளிச்சத்துக்கு நேராய் கடந்து வரும்படியாய் அப்பா ஸ்தோத்திரம். என்னை கேளும், நான் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஜனங்களை உமக்கு சொந்தமாகவும் அப்பா ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் கொடுப்பேன்னு சொன்னீங்களே அப்பா. இந்த வேலையில அந்த வசனத்தை நாங்கள் நினைத்து அப்பா உம்முடைய வார்த்தையின்படி உம்மை கேட்கிறோம் அப்பா. பீகார் மாநிலத்தை நீர் எங்களுக்கு சொந்தமாக்கி கொடுக்கும்படியாய் உமக்கு அது சொந்தமாய் மாறும்படியா ஆண்டவரே. சிறு குழந்தைகள் இருந்து அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே பெரியோர் முதல் கர்த்தாவே உம்முடைய நாமத்தை தன்னுடைய வாயில் நிறைய சொல்லி உம்மை துதிக்க அப்பா ஏசப்பா உங்க நாமத்தை ஆண்டவரே வெளியில கொண்டு வர என் கர்த்தர் நீ செய்ய போட கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஒரு பெரிய மாற்றத்தை அந்த மாநிலத்தில் ஆண்டவரே ஆண்டவரே செய்ய உதவி பண்ணுங்க. கிரேஸ் சபாவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது கூட நாம் ஒரு பாடலை பாடுவோம். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. அந்தகார இருள் முற்றும் அகலவே, ஆவியின் மலையை ஊற்றுமே. அந்தகார இருள் முற்றும் அகலவே, ஆவியின் மலையை ஊற்றுமே. அனலாய் கொழுந்து விட்டெறிய அக்கினியால் எம்மை நிரப்பும். அனலாய் கொழுந்து விட்டெறிய அக்கினியால் எம்மை நிரப்பும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. இந்தியாவின் எல்லைகள் எங்கிலும் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டுமே. இந்தியாவின் எல்லைகள் எங்கிலும் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டுமே. இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கம் இன்றே ஒலிக்கச் செய்யும். இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கம் இன்றே தொனிக்கச் செய்யும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் திறப்பினில் நிற்கிறோம். எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் திறப்பினில் நிற்கிறோம். தேவ கோபம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை காண வேண்டும். தேவ கோபம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை காண வேண்டும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா.
எழுப்புதலே எங்கள் வாஞ்சை. எழுப்புதல் தாரும் தேவா, எங்கள் சபைகள் உயிர் மீட்சி அடைய ஆவியானவரே அருள் புரியும். எங்கள் சபைகள் உயிர் மீட்சி அடைய ஆவியானவரே அருள் புரியும். பெருமழையின் சத்தம் கேட்க எங்கள் செவிகளை தூய்மையாக்கும். பெருமழையின் சத்தம் கேட்க எங்கள் செவிகளை தூய்மையாக்கும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை. எழுப்புதல் தாரும் தேவா, எழுப்புதலே எங்கள் வாஞ்சை. எழுப்புதல் தாரும் தேவா, பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். இப்பொழுது ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஏசாயா 52:7 ஏசாயா 52:7 சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம அந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் இந்த ஜனங்களே தொடும்படியாய் பீகார் மாநிலத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பீகார் மாநிலத்திற்காக தலைநகரம் வந்து பாட்னா. மொழிகள் இந்தி. மாவட்டங்கள் 38 இருக்குது. இந்த 38 மாவட்டங்களில் கர்த்தருடைய கிரியை அங்கே நடக்கணும். நாம் ஜெபிக்க கர்த்தர் பெரிய ஒரு அற்புதத்தை, ஒரு மாற்றத்தை அந்த இடத்துல நடக்க உதவி பண்ணணும். நம்மளோடு கூட ஜெபிக்கிறவர்கள், நம்ம அந்த இடத்துல நம்ம நம்மளோடு கூட ஜெபிக்கிறவர்கள் கர்த்தர் தாமே அவர்களையும் அபிஷேகத்தினால் நிரப்பணும். நம்ம இப்போ இந்த 38 மாவட்டங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் ஆண்டவரே அப்பா பாட்னாங்கிற ஆண்டவரே தலைநகரத்தை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. ஆண்டவரே அங்கே இருக்கிற தலைவர்கள் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. ஏசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. காவல்துறையில் அப்பா ஆண்டவரே, நீதித்துறை அப்பா, இராணுவத்தை அப்பா அங்கே பணியாற்றி வருகிற அப்பா உடைய ஊழியத்தை அப்பா ஆண்டவரே உண்மையாய் உடைய ஊழியத்தை செய்து வருகிற அப்பா விசேஷமாய் ஊழியர்கள் குடும்பத்தை ஏசப்பா அந்த மாநிலங்களில் எங்கெங்கெல்லாம் ஊழியக்காரங்களை இருந்து அப்பா உடைய சுவிசேஷத்தை ஆண்டவரே பிரசங்கம் அநேக இடங்களில் உடைய வார்த்தையை கொண்டு போய் ஜனங்களுக்கு எப்படியாவது சேர்க்கணுமே, ஜனங்கள் எப்படியாவது உடைய அன்பை அறியணுமே, அதை எப்படியாவது ஜனங்கள் கர்த்தாவே உடைய நாமத்தை புரிந்து கொள்ளணும் என்ற அநேகர் இங்கிருந்து கடந்த அநேகர் அப்பா ஆண்டவரே அநேகர் தன்னுடைய ஜீவனை கூட மறித்து ஆண்டவரே இந்த பீகார் ஆண்டவரே மாநிலத்தில் அநேகர் இருந்திருக்கிறாங்க ஆண்டவரே. அவர்களுடைய ஊழியங்கள் இன்னும் அதிகமாய் வளரணும் ஏசப்பா ஆண்டவரே. அங்குள்ள வாலிபர் பிள்ளைங்களுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா, சிறு பிள்ளைங்களுக்காய் ஜெபிக்கிறோம், பெரியவர்களுக்காய் ஜெபிக்கிறோம், அங்கே தொழில் செய்கிறவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருத்தருக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துக்கிறோம் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இடத்துல ஒரு மாற்றத்தை ஆண்டவரே, அந்த மாநிலத்தில் ஒரு மாற்றத்தை நீ கொண்டு வருவீராக அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே உடைய கிரியை அங்கே நடக்கணும் அப்பா. அப்பா உடைய ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் அந்தரங்களில் ஜெபிக்கிறோம். என் தேவன் வெளியரங்கமாய் எங்கள் பதிலை கொடுப்பீராக. அங்கே ஜனங்களை உமக்கென்று வேர் பிரிப்பீராக. அங்கே ஜனங்களை கர்த்தாவத்தினுடைய நாவினால் உடைய அறிக்கையை சொல்ல என் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மரண தருவாயில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, வியாதிப்பட்டு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ ஏசப்பா அவர்களெல்லாம் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஏசப்பா அந்த மாநிலத்தில் கர்த்தாவே எங்கெங்கெல்லாம் விபத்து நாச மோசம் நடக்கிறதோ அந்த விபத்தெல்லாம் இயேசுவின் நாமத்தினால அப்பா ஆண்டவரே அந்த மாற்றத்தை என் தேவன் கொண்டு வர முடியாது ஜெபிக்கிறோம். சாலை ஓரங்கள் நடக்கிற விபத்துகள் அப்பா, கோர விபத்துகள் அப்பா ஆண்டவரே தன்னுடைய ஜீவனை மாண்டு போகிறது ஆண்டவரே. சாலை ஓரங்கள்ல உடைய பட்டாள தேவதூதர்களை நீர் இறக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கங்கே சாலை விபத்து நாச மோசம் நடக்காதவை படிக்க ஜனங்களோடு நீ கூட இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படி நான் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இடத்துல கூட கர்த்தாவே நாங்கள் அந்த மாநிலத்தில் உள்ள ஆண்டவரே கர்த்தாவே மருத்துவமனையில் யாரெல்லாம் அனுமதிக்கப்பட்டு அப்பா எப்படி உயிரை காப்பாற்றுவது, எங்கே போவது, என்ன செய்வது என்று அப்பா தவித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே பீகார் மாநிலத்தில் எந்த அரசு மருத்துவம் ஆண்டவரே தனியார் மருத்துவம் ஆண்டவரே எங்கே இருந்தாலும் அப்படிப்பட்ட வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் எந்த வியாதி இருந்தாலும் அப்பா இயேசுவின் நாமத்தினால் குணமடைய என் கர்த்தர் உதவி பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம்
கத்தாவே அப்பா ராணுவத்தை ஆண்டவரே கத்தாவே ஸ்தோத்திர கத்தாவே அங்க கூட காவல்துறைய ஏசப்பா ஆண்டவரே கத்தாவே எல்லாத்தையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்குற ராஜா. இந்த மாநிலத்துல 38 மாவட்டங்களுக்கு ஏசப்பா அந்த 38 மாவட்டங்களும் ஆண்டவரே கத்தாவே உடைய நாம துணிக்கப்படணும். 38 மாவட்டங்களும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. 38 மாவட்டத்தில் ஒரு மாவட்டத்தையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. ஆண்டவரே ஒரு மாவட்டங்களும் என் கர்த்தாவே ஏசப்பா உடைய நாமத்தை ஆண்டவரே வெளி கொண்டு வரணும் ராஜா. அங்கங்கே ஆண்டவரே தேவ அப்பா ஊழியர்கள் எங்கெல்லாம் கால் வைக்கிறாங்களோ ஏசப்பா அந்த இடமெல்லாம் உமக்கு சொந்தமாகட்டும் அப்பா. அங்க கல்வாரியின் கொடி படர்க்கட்டும் ஆண்டவரே ஏசப்பா. உமக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை கேளு ஆண்டவரே, ஜனங்களை உமக்கு சொந்தமாகவும் அப்பா ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் கொடுப்பேன்னு சொன்னீங்களே அப்பா. அந்த வார்த்தை உண்மை ஆண்டவரே. அந்த வார்த்தை இந்த பீகார் மாநிலத்தை என் கர்த்தர் ஆண்டவரே அப்பா நடத்தி கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமை கேட்கிறோம், ஜனங்களை உமக்கு சொந்தமாக உமக்கு கேட்கிறோம் ஆண்டவரே அப்பா. நாங்கள் ஜெபிக்க ஆண்டவர் 3 பேர் கூட ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல நீர் அசைவாடி கொண்டிருப்பதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஏசப்பா. ஸ்தோத்திரம். உடைய வலக்கரம் இப்பொழுது பீகார் மேல அமர்ந்து கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்க 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 என் கர்த்தர் அங்க கிரியை செய்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிரியில் ஆண்டவரே நாங்கள் அந்தரங்கள்ல ஜெபிக்க ஜெபிக்க என் தேவன் வெளியரங்கமாய் உடைய ஆண்டவரே நாமத்தை சொல்லி அநேக ஜனங்கள் அப்பா உமக்காய் வைரங்கமாய் எழும்ப அப்பா ஜெபசேனையா நாங்கள் திரைப்பில் நிற்கும் பொழுது நாங்கள் ஆண்டவரே அநேக ஜனங்கள் எழும்ப என் கர்த்தர் உதவி பண்ணுங்க. இந்த பீகார் மாநிலங்கள்ல நீங்க பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க ராஜா. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க ஜெபத்தை கேட்டு என் கர்த்தர் நீர் பெரிய அற்புதத்தை செய்ய போவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக பீகாரில் ஊராட்சிகள் 8406, பேரூராட்சிகள் 80, நகராட்சிகள் 49, மாநகராட்சிகள் 12. இதற்காய் ஒருவர் நம்ம மத்தியிலிருந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இங்கே இருக்கிற ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி இந்த நாளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. இதில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு தலைவர்களையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத எல்லா தலைவர்களையும் நீர் ஆசீர்வதிக்கப்படுறதுக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த எல்லா பிள்ளைகளோடையும் நீர் இப்பொழுது உம்முடைய கரத்தை அவர்கள் மேல் வைக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. இவர்கள் மக்களுக்கு நல்லதை கொண்டு வருகின்ற திட்டங்களை வகுக்க நீர் அவர்களை வழிநடத்த போகிறதுக்காக துதிக்கிறோம் ஏசப்பா. அவர்களால் மக்கள் நல்ல முன்னேறதுக்கு நீர் கிருபை செய்யப்படுறதுக்காக துதிக்கிறோம் ஏசப்பா. எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க ஏசப்பா. இந்த பிள்ளைங்க எல்லாரையும் நீர் நல்வழிப்படுத்த போகிறதுக்காக துதிக்கிறோம் ஏசப்பா. இதில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா ஏசப்பா. இதில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக துதிக்கிறோம் ஏசப்பா. கல்வியிலையும் எல்லாத்திலையும் பின்தங்கி இருக்கிற ஒரு மாநிலமாக இருக்கு ஏசப்பா பீகார். நீர் அதை தொடும்படியாக துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எல்லாவற்றிலும் நீர் அதை முன்னிலைப்படுத்துகிற மாநிலமாக நீ மாற்றப்படுறதுக்காக துதிக்கிறோம் ஏசப்பா. அவங்க ஒரு எழுப்புதலை எழுப்ப போகிறதுக்காக துதிக்கிறோம் ஏசப்பா. நீங்க அறிவிங்க ஏசப்பா. அங்க ஊழியம் செய்யறது எவ்வளவு கடினமான விஷயம்னு நீங்க தான் ஏசப்பா. அந்த தடைகள் எல்லாம் மாற்றி போட போறதுக்காக துதிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொட போறதுக்காக துதிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை நீ விடாதபடி எல்லா பிள்ளைகளையும் நீர் உங்களுடைய கரத்துல கொண்டு வர போறதுக்காக துதிக்கிறோம் ஏசப்பா. நீர் அவங்களை தொடுங்க ஏசப்பா. நீர் அவங்களை ரட்சிங்க ஏசப்பா. அமேன் ராஜா, அமேன் ராஜா. அம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நாங்க தகுதி இல்லாதவங்க தான் ஏசப்பா. ஆனாலும் நீர் எங்களை தகுதிப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. அவங்களுக்காக நாங்க ஒரு விஷயம் நாங்க உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஏசப்பா. அந்த பிள்ளைகளை தொடுங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களையும் தொடுங்க. அங்க இருக்கிற எல்லா அரசியல் தலைவர்களையும் துதிக்கிறோம் ஏசப்பா. நீங்களும் அவங்க ஒவ்வொருத்தருடைய கூட இருக்கணும் ஏசப்பா. நீரே பெரிய காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் ஜெபத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்ட கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்ததாக பீகாரில் கிராமங்கள் 45,103 கிராமங்கள் இருக்குது. ஜனத்தொகை 11,94,61,013 பேர் இருக்காங்க. டோட்டல் பாப்புலேஷன் மொத்தம் கல்வியறிவு 69.83% இருக்குது. நம்ம இதற்காக நம்ம இப்போ ஜெபிக்க போகிற ஒரு கிராமங்கள்லையும் கர்த்தர் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், ஒரு எழுப்புதலை கொண்டு வரணும். கர்த்தர் தாமே இப்படிப்பட்டதான கிரியைகளுக்காக நம்ம கிரியை செய்ய போவதற்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா கர்த்தாவே. கிராமங்கள் கர்த்தாவே 45,103 கிராமங்கள் இருக்கு ராஜா. ஒரு கிராமங்களையும் தனித்தனியாக இப்பொழுது நீ தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. சியோனில் பெரியவராக இருக்கிறவரே நாங்கள் துதிக்கிறோப்பா. பரிசுத்தர் மதிக்கப்படத்தக்கவரே நாங்கள் துதிக்கிறோம். அந்த கிராமங்களில் ஏசப்பா உம்முடைய கிரியை நடக்கணும் ராஜா. ஜீவனுள்ள தேவனே எங்கள் மத்தியில் இப்போ நடுவில் இருக்கிறவரே நாங்கள் துதிக்கிறோம். அந்த கிராமங்களில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க
செய்வீராக. ஒரு கிராமங்களையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா, எல்லா கிராமங்கள் பட்டி தொட்டி எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கிராமங்களில் கர்த்தாவுடைய கிரியை நடக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா விக்கிரத்தின் கிரிகள் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே இல்லாமல் போக அநேகர் உங்கள் நாமத்தை சொல்லி கர்த்தாவே உங்கள் நாமம் வெளிவர என் கர்த்தர் உதவி பண்ணுங்க. உங்களுடைய வல்லமை பயங்கரமான அப்பா வல்லமை அப்பா இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கல்வி அறிவு ஆண்டவரே ஜனத்தொகை கர்த்தாவே 11 கோடி இருக்காங்க. எஸ்அப்பா ஸ்தோத்திரம். அப்பா 94,61,013 பேர் இருக்காங்க ராஜா. அப்பா ஜனத்தொகை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு இருக்கிற தேவனே, எங்களை ஆதரிக்கிற தேவனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை கைவிடாத தேவனே, இரக்கமுள்ள தேவனே, அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சமாதானத்தை கட்டளையிடுகிறவரே, மகத்துவம் உள்ளவரே, அப்பா மகத்துவமான ராஜாவே, சர்வ லோகாதிபதியை உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஜனத்தொகையை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. அப்பா எல்லாரும் உங்க நாமத்தை அப்பா உங்களுடைய நாமத்தை சொல்லணும், தன்னுடைய நாவினால சொல்லணும். தேவன் என்பதை யார் என்பதை அவர்கள் தெரியணும். உடைய உண்மையான அன்பு ஒருத்தரும் புரியணும். அப்பா உடைய அன்பை ருசி பார்க்கணும். தன்னுடைய நாவினால் உடைய அறிக்கையை சொல்லணும் ஆண்டவரே. அப்பா ஜனத்தொகையில் எல்லாம் ரட்சிக்கப்படுறது மாத்திரம் இல்ல, கிராமங்கள் தொட்டது மாத்திரம் இல்ல ஆண்டவரே. என் கர்த்தர் இந்த இடத்துல ஒரு மாற்றத்தை ஆண்டவரே அப்பா நீர் இப்பொழுது உருவாக்கி கொண்டு இருக்கிறதுக்காக இவருக்கு கோடி ஸ்தோத்திரம். நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. கிரேஸ் அப்பாவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக இந்துக்கள் 82.69%, இஸ்லாமியர்கள் 16.87%, கிறிஸ்தவர்கள் 0.12%, சீக்கியர்கள் 0.02% இருக்காங்க, சமணர்கள் 0.02% இருக்காங்க, பௌத்தர்கள் 0.02% இருக்காங்க, மற்றவை 0.01% இருக்கிறாங்க, பழங்குடியினர் 9 இருக்காங்க. நம்ம இவர்களுக்காய் நம்ம ஒருத்தர் ஜெபிப்போம். இந்துக்கள் 82.69% இருக்காங்க. இஸ்லாமியர்கள் 16.87% இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் 0.12% இருக்காங்க. சீக்கியர்கள் 0.02% இருக்காங்க. சமணர்கள் 0.02% இருக்காங்க. பௌத்தர்கள் 0.02% மற்றவை 0.01% இருக்காங்க. பழங்குடியினர் 9% இருக்காங்க. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்ம ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்து சட்டமன்ற தொகுதிகள் 40, மேலவை உறுப்பினர்கள் 75, பாராளுமன்ற தொகுதிகள் மக்களவை 40, மாநிலங்களவை 16. இவர்களுக்காய் நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த சட்டமன்ற தொகுதிகளுக்காக மேலவை கீழவை உறுப்பினர்கள், பாராளுமன்ற தொகுதியில் உள்ள மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர்களுக்காக துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த எம்எல்ஏ எம்பிக்கள் எல்லாத்தையுமே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. நீங்க தான் ஏசப்பா அவர்களோட இருக்கணும் ஏசப்பா. மக்களுக்கான திட்டங்களை வகுக்கிற பிள்ளைகளாய் நீர் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறப்பா. அவர்கள் உமக்கு பயந்த பிள்ளைகளாய் மக்களுக்கு உண்மையாய் நடக்க நீர் அவர்களை கிருபிச்சப்படுறதுக்காக துதிக்கிறோம் ஏசப்பா. எல்லா அரசியல் தலைவர்களையும் நீர் தொட போறதுக்காக துதிக்கிறோம் ஏசப்பா. நீங்க தான் ஏசப்பா அவங்க செய்தி நடக்க எல்லாத்துலயுமே அவங்க ஒரு மாதிரியாய் நடக்க நீர் கிருபிச்சப்படுறதுக்காக துதிக்கிறோம் ஏசப்பா. நீங்க தான் ஏசப்பா அவங்க என்ன பாதையில் நடக்கணும், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்ன தேவனே ஏசப்பா. நீர் அவர்களுக்கு நல்ல வழி காட்ட போறதுக்காக துதிக்கிறோம் ஏசப்பா. மக்களோட நன்மைகளை நினைத்து அவர்கள் உழைக்க நீர் அவர்களுக்கு கிருபை செய்வதற்காக துதிக்கிறோம் ஏசப்பா. நீங்க ஏசப்பா அவங்க கூட இருக்கணும் ஏசப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. நீரே அவர்களோட எல்லா காரியத்திலையும் அவங்க கூட இருக்கணும் ஏசப்பா. எந்த ஒரு கெட்ட விஷயமும் நடக்காதபடி எல்லாமே மக்களுக்கு நன்மை பயக்கிற விஷயங்களாய் அவர்கள் வகுக்க நீர் அவர்களுக்கு ஞானம் பாராட்ட போறதுக்காக துதிக்கிறேன் ஏசப்பா. நீரே அவர்களோடு இருக்கணும் ஏசப்பா. நல்ல அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல தலைவர்களை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க ஏசப்பா. அந்த தலைவர்களை நீர் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவர்களை நீர் ஏற்று அவர்களை நீர் ரட்சிக்க போறதுக்காக துதிக்கிறோம் ஏசப்பா. நீங்க தான் ஏசப்பா அவங்க கூட இருக்கணும் ஏசப்பா. அவங்களோட எல்லா செயல்களையும் நீர் பிரதிபலிக்க போறதுக்காக துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதில் கொடுத்த கிருபைக்காய் நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்ததாக முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார், ஆளுநர் திரு பாவு சவுகான். மதமாற்ற தடைச்சட்டம் இங்கே கிடையாது.
ஸோ நம்ம இவங்களுக்காக ஜெபிப்போம். ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திர ராஜா, சமாதானத்தை கட்டளையிடுகிறவரே, அப்பா உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. முதலமைச்சர் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம், ஆளுநர் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம், அப்பா நிதிஷ்குமார் ஐயா உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. அங்கே மதமாற்ற சட்டம் எல்லாம் ஆண்டவர் எதற்காக இவங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஆண்டவரே இவர்களை கொண்டு என் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஆண்டவரே அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனப்படத்தக்க அப்பா அநேகருக்கு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இவர்களுக்கு மூலம் நன்மை கிடைக்க ஏசப்பா அவர்கள் சட்டங்களிலே கர்த்தா உண்மை ஆண்டவரே கர்த்தாவே அப்பா உண்மை நிலைக்கு ஆண்டவரே அநேகருக்கு பிரயோஜனப்பட அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த மாநிலங்களை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், பீகார் மாநிலங்களை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஜனங்களுக்கு நன்மையாய் அப்பா ஆண்டவரே கர்த்தாவே போய் சேர நீங்கள் உதவி பண்ண இவர்கள் மூலம் ஆண்டவரே அப்பா இல்லாத ஆண்டவரே கிராமங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகை எல்லாம் கிடைக்க உதவி பண்ணுங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கஷ்டப்படுற ஒவ்வொரு குடும்பம் இவர்கள் மூலம் திருப்தி அடைய உதவி பண்ணுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இவர்கள் மூலம் அநேக நன்மைகளை ஜனங்கள் புசிக்கத்தக்க தன்னுடைய வாழ்க்கையில் எண்ணி நடைமுறையில் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ளத்தக்க அரசாங்கத்தில் கொடுக்கப்படுகிற எல்லாம் அப்பா நேர்த்தியாய் உண்மையாய் கடந்த ஜனங்களுக்கு போக ஏசப்பா ஆண்டவரே பீகார் மாநிலத்தை ஆண்டவரே ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு தலைவர்களையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பெரிய மாற்றத்தை கொடுங்க அப்பா. மதமாற்ற சட்டம் ஆண்டவரே தடை இல்லைன்னு ஆண்டவரே நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஆண்டவரே தடையில்லாததுக்காக இவருக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா காரியங்களும் நீங்கள் பொறுப்பெடுத்துக்கோங்க, வழி நடத்துக்கோங்க. அப்பவும் நம்மளும் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. இந்தியாவில் பிறக்கும் சராசரி 1000 குழந்தைகளில் 37 குழந்தைகள் இறந்து போகிறாங்க. ஸோ நம்ம இறந்து போகிற குழந்தைகளுக்காக அப்படிப்பட்டதான மரணங்கள் அந்த மாநிலத்தில் நடக்கக்கூடாது. குழந்தை மரணம் உள்ள மாநிலம் 1 உத்தரப்பிரதேசம் 50, 2 பீகார் 47, 3 சத்தீஸ்கர் 44, 4 மத்திய பிரதேசம் 41. இந்தியாவில் குழந்தைகள் பாதுகாக்கப்பட நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்தியாவில் பிறக்கும் சராசரி அப்பா 1000 குழந்தைகள் அப்போ 37 குழந்தைகள் இறந்து போகிறாங்க ராஜா. இப்படிப்பட்டதான மரணம் அப்பா பெண் சிசுவின் கொலை இந்த ஆண்டவரே மாநிலத்தில் நடக்காதபடி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஒரு குழந்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா. தெருக்களில் குழந்தைகள் ஆண்டவரே கர்த்தாவே பெற்றோர்கள் விட்டு போகிறாங்க அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா அப்பா ஆண்டவரே சின்ன குழந்தைகள் என்று பாராமல் தெருக்கல்ல அப்பா விட்டுட்டு போறாங்க, விடுதிகளில் விட்டுட்டு போறாங்க அப்பா. ஒரு குழந்தைகளை என் கர்த்தர் நீர் பாதுகாப்பு கொடுங்க ராஜா. அளவில்லாத பாதுகாப்பு சிறு குழந்தைகளுக்கு கடந்து போகட்டும் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா அப்பா. பெண் கொலை நடக்கிறது கர்த்தாவே ஏசப்பா. அந்த குழந்தைகளுக்கெல்லாம் உடைய பலத்த பாதுகாப்பு கிடைக்கணும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. எல்லா குழந்தைகளும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா கர்த்தாவே. எல்லா குழந்தைகளும் தேற்றப்படணும், ரட்சிக்கப்படணும் அப்பா. பட்டினியா கிடைக்கிற எல்லா குழந்தைகளையும் என் கர்த்தர் கண்ணோக்கி பாப்பீராக அப்பா. தீவிரவாதிகள் மூலமா கடத்தி கொண்டு போகிற குழந்தைகளும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஜீவ ஆண்டவரே கர்த்தாவே அப்பா. சுத்த ஆவி ஆண்டவரே ஊற்றப்படணும் கர்த்தாவே. இந்த குழந்தைகள் மீது ஊற்றப்படணும் ஏசப்பா. நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. உத்தரப்பிரதேசம், பீகார், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் இந்தியாவில் குழந்தைகள் பாதுகாக்கப்படணும் கர்த்தாவே அப்பா. அதே போல பீகார்ல எல்லா குழந்தைகளுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நாங்க அப்பா. அந்த புத்தகத்தில் வாசிக்கப்படுற அப்பா மாநிலங்கள்லயும் கர்த்தருடைய குழந்தைகள் பாதுகாக்கப்பட உதவி பண்ணுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க கிரேஸ் அப்பாவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். அடுத்ததாக இந்தியாவில் மத்திய பல்கலைக்கழகங்கள் 54, மாநில பல்கலைக்கழகங்கள் 416, தனியார் பல்கலைக்கழகங்கள் 361, தேசிய நிறுவனங்கள் நிகழ்கலைகளுக்காக மற்றும் படிக்கிற மாணவர்களுக்காக ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அம்மையே நம்மை துதிக்கிற இயேசப்பா. இந்த மாநிலத்தில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்காக, ஒவ்வொரு மாநிலங்களில் இருக்க பல்கலைக்கழகங்களுக்காக, பீகாரில் இருக்க பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளுக்காக, பள்ளிகளுக்காக உம்மை துதிக்கிற இயேசப்பா. மாணவர்களோட ஒவ்வொருத்தரோட கல்விக்காக உம்மை துதிக்கிற இயேசப்பா. கல்வியில் பின்தங்கிய ஒரு மாநிலமாக தான் இயேசப்பா இருக்கு பீகார். நீர் அதை மாற்றப்படுறதுக்காக உம்மை துதிக்கிற இயேசப்பா. நாங்கள் எத்தனையோ இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம் இயேசப்பா. நிறைய கிராமங்களில் மின்சாரமே இல்லாத மாணவர்கள் ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்து படிக்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம் இயேசப்பா. நீர் அந்த நிலைமையெல்லாம் மாற்றப்படுறதுக்காக உம்மை துதிக்கிறோம் இயேசப்பா. நீர் அவர்களுக்கு ஒரு நல்ல உட்கட்டமைப்பை நீர் உருவாக்கி கொடுக்க போறதுக்காக உம்மை துதிக்கிறோம் ராஜா. அவர்களை நீர் மாற்றப்படுறதுக்காக உம்மை துதிக்கிறோம் இயேசப்பா. மற்ற மாநிலங்களைப் போல அந்த பிள்ளைகளும்
பிள்ளைகளும் கல்வியில முன்னேறின மாநிலமா இதை நீர் மாற்ற போறதுக்காக துதிக்கிறோம் ஏசப்பா. நீர் ஒவ்வொருத்தரையும் தொட போறதுக்காக துதிக்கிறோம் ஏசப்பா. அந்த கல்வி நிறுவனங்களை நடத்துகிற ஒவ்வொருத்தருக்காக ஒவ்வொரு நிறுவனருக்காக துதிக்கிறோம் ஏசப்பா. அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற கல்வியை கொண்டு வர போறதுக்காக துதிக்கிறோம் ஏசப்பா. அவர்களுக்கு ஏற்ற எல்லா பிள்ளைகளுக்கும் கல்வி அறிவு கிடைக்க நீர் கிருபை செய்யப்படுறதுக்காக துதிக்கிறோம் ஏசப்பா. ஒரு பிள்ளைகளும் கல்வி அறிவு இல்லாம போகாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. எல்லா பிள்ளைகளும் படித்திருக்க நீர் கிருபை செய்யப்படுறதுக்காக துதிக்கிறோம் ஏசப்பா. இருக்கிற எல்லா பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், பள்ளிகள் எல்லாவற்றுக்காக துதிக்கிறோம் ஏசப்பா. எல்லா பிள்ளைகளுக்கும் நீர் கல்வி கிடைக்க கிருபை செய்யப்படுறதுக்காக துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நமக்கு பதிலை கொடுத்த தேவ கிருபைக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்ததாக நிஷிசன் மிஷனரி ப்ரேயர் பேண்டு திருமண்டல மிஷனரி ஜபக்குழு ஊழியருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அடுத்ததாக கடைசியாக கிருபையின் ஊழியத்திற்கு அர்ப்பணிப்பு உள்ள மிஷனரிகளை கர்த்தர் தேவன் எழுப்பி தர நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம், கர்த்தாவே ராஜா அதில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பா லியோசிசன் மிஷனரி ஊழியர் ஆண்டவர் பேண்ட் திருமண்டல ஆண்டவரே கர்த்தாவே மிஷனரி ஜபக்குழு ஊழியங்களை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா. அந்த ஜப ஊழியங்கள் இன்னும் அதிகமாய் வளர என் கர்த்தர் உதவி பண்ணுங்க ராஜா. அப்பா ஆண்டவரே கர்த்தாவே அப்பா ஒரு தனித்தனியாய் அப்பா ஊழியர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரம் உள்ள ஆண்டவரே அப்பா எங்கள் கிருபை ஊழியங்கள்ல கர்த்தாவே இனி வாஞ்சை உள்ள ஊழியர்கள் எழுப்பி தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரங்க. ஆத்ம பாரத்தோடு தாகத்தோடு ஆண்டவரே சில ஊழியர்களை நீர் எழுப்பி இந்த ஆண்டவரே எங்களுடைய மிஷனரிக்கு நீர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா இந்த கிருபையின் ஊழியங்கள் வளர்ந்து உயர்ந்து எசப்பா அநேக இடங்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே கொடி போல அநேக இடங்களிலே படர்ந்து அநேக ஜனங்களுக்கு அப்பா கனிகளை கொடுக்கும்படியாய் கர்த்தாவே இப்பொழுது அதிகமாய் நீர் பயன்படுத்தி வருகிறீர். அதற்காக நன்றி. இனிமேலும் கர்த்தாவே அதிகமான அப்பா காரியங்கள் இந்த ஆண்டவரே எங்களுடைய மிஷனரிகள் எங்கள் பணித்தளத்தில் நடக்க என் கர்த்தர் உதவி பண்ணுங்க ஆண்டவரே கிருபையின் ஊழியங்கள் இனி அதிகமாய் வளர ஆண்டவரே வாஞ்சை உள்ள ஊழியர்கள் எழுப்பி தர ஒரு ஊழியத்தில் இந்த இதுல பணி செய்கிற ஒரு ஊழியக்காரங்களும் என்னுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஏசப்பா. கிருபையின் ஊழியங்கள் இன்னும் அதிகமாய் வளர்ந்து அநேகருக்கு கர்த்தாவே பிரோஜனப்பட அநேக மனக்கண்களை திறக்க அநேக இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வர என் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்கள் இதன் மூலம் செய்து கொண்ட கிருபைக்காய் எமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாம் உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து தாழ்த்தி எங்களை வெறுமையாக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டு இம்மட்டுமாய் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களோடு அசைவாடி எங்களுடைய ஜெபங்களுக்கு ஒன்று கூட வீண் போகாதபடி நீர் எங்களுக்கு பதில் கொடுத்து எங்க 3 பேர் உடைய கிருபையினால் மறைத்து உடைய சட்டைகளின் மேலே மறைத்து எங்களோடு இணைந்து ஜெபித்தவர்களையும் குடும்பங்களை ஆசீர்வதித்து அவர்கள் எங்களோடு ஜெபிக்க அவர்களோட குடும்பங்களில் ஒரு மாற்றத்தை கொடுத்து அவர்களை கர்த்தாவே நீர் ஆண்டவரே பயங்கரமான ஆண்டவரே ஸ்தோத்திரம் சூழ்நிலையிலிருந்து நீர் ஒரு மாற்றத்தை கொடுத்ததற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கிறோம். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜெபத்தை உங்களுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். நீங்களே பொறுப்பெடுத்துக்கோங்க. அவளை எடுத்துக்கோங்க. கிரேஸ் அப்பவே நம்ம ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் இந்த நாளிலும் நம்மோடு கூட அவர் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் பேச விரும்புகிறார். வேத வசனத்திற்கு நேரே திரும்புவோம். எஸ்தர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னார். ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட நோக்கி பார்க்கிறோம். எங்கள் தேவன் எங்கள் நடுவில் எங்களோடு பேசுகிறவராயிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். என்னோடும் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எஸ்தர் ராஜாத்தி மொர்தெகாயை பார்த்து வைக்கிற ஒரு வேண்டுகோள் என கண்பானவர்களே. எஸ்தர் ராஜாத்தி சொல்லுகிறார், நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். என கண்பானவர்களே, இங்கே
ஒரு வேண்டுகோள், எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். எஸ்தர் ராஜாத்தியின் உபவாசம் புசியாமலும் குடியாமலும் 3 நாள் அல்லும் பகலும் 72 மணி நேர உபவாசம் என்று அநேக நேரங்களில் கேட்டிருக்கிறோம். எஸ்தர் உபவாசித்தாள், எஸ்தர் உபவாசித்து ஜெபித்தாள் என்று எஸ்தரின் உபவாச ஜெபம் உயர்த்தி பேசப்படுகிறது. உண்மைதான், அது மேன்மையானதுதான். ஆனால் அவர் இங்கே ஒரு வேண்டுகோள் வைக்கிறார், எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். ஒரு பக்கம் எஸ்தர் உபவாசிக்கிறாள், இன்னொரு பக்கம் எஸ்தருக்காக உபவாசிக்கிற கூட்டம். என கண்பானவர்களே, ஆண்டவர் தம்முடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுவதற்கு எல்லா ஜனங்களையும் தெரிந்து கொண்டு அவர்களின் மூலம் அவர் தாம் சந்தித்த தம்முடைய இரத்தத்தால் மீட்டு கொண்ட ஒவ்வொருவர் மூலமும் தெய்வ திட்டத்தை நிறைவேற்றுகிறது உண்மைதான். தெய்வ திட்டத்தை அவர் நிறைவேற்றுவது உண்மைதான். ஆகையினால்தான் வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். லேவியராகமத்தின் புத்தகத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்பும் பொழுது ஆண்டவர் இந்த லேவியராகமத்தின் புத்தகத்தில் இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இந்த இஸ்ரவேலர் எல்லாரையும் குறித்து அவர் சொல்லுகிறது, இஸ்ரவேலர் எல்லாரும் என்னுடைய ஊழியக்காரர். நான் எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரையும் ஊழியக்காரர் என்று தான் சொல்லுகிறார். லேவியரை மட்டும் சொல்லவில்லை. லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 55வது வசனம் இதை சொல்லுகிறது. என கண்பானவர்களே, வெறும் லேவியர் மட்டும் என் ஊழியக்காரர் என்று சொல்லவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரையும் சொல்லுகிறார். நான் எகிப்து தேசத்தில் இருந்து அழைத்து வந்த ஊழியக்காரரே, நான் அவர்களுடைய தெய்வன் என்று சொல்லுகிறார். எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் அந்த அழைக்கப்பட்ட கூட்டத்திற்குள்ள லேவியர்னு ஒரு கூட்டத்தை ஆண்டவர் தனியாய் பிரித்தெடுத்தார். எல்லாரும் ஊழியக்காரர் தான். அதற்குள்ள ஒரு கூட்டத்தை பிரித்தெடுக்கிறார் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற. அவர்களுக்கு ஒரு விசேஷித்த அழைப்பு, அவர்களுக்கு ஒரு விசேஷித்த கட்டளை. மற்றவர்களை நின்று அவர்களை வேறுபடுத்துகிறார், மற்றவர்களை நின்று அவர்களை தனிமையாக்குகிறார். அவர்களை பிரித்தெடுத்து நான் உங்களை பிரித்தெடுத்தேன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்களை பிரித்தெடுத்து சொல்லுகிறார், நான் தான் உங்களுக்கு சம்பத்து, நான் தான் உங்களுக்கு சொத்து. மற்றவர்களைப் போல நான் உங்களுக்கு எல்லைகளை பிரித்து கொடுக்கவில்லை என்று சொல்லி அவர்களுக்கு ஒவ்வொரு கோத்திரங்களின் நடுவிலும் 12 கோத்திரங்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டதின் நடுவிலே அவர்கள் குடியிருக்க அவர்கள் கையிலிருந்து வாங்கி இவர்களுக்கு கொடுக்கிறார். என கண்பானவர்களே, ஒரு விசேஷித்த ஒரு அழைப்பை ஆண்டவர் அந்த லேவியருக்குள்ளே வைத்தார். அதுபோல என கண்பானவர்களே, தேவன் நம் ஒவ்வொருவரின் மூலமும் தம்முடைய சித்தத்தையும் தம்முடைய திட்டத்தையும் நிறைவேற்றுகிற தெய்வனாயிருக்கிறார். ஆனால் அந்த திட்டத்தில் எஸ்தரை போன்ற ஒரு கூட்டத்தை, ஒரு எஸ்ராவை போன்ற ஒரு கூட்டத்தை, ஒரு நெகேமியாவை போன்ற ஒரு கூட்டத்தை, ஒரு தானியேலை போன்ற ஒரு கூட்டத்தை, ஒரு யோசேப்பை போன்ற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் தனித்து பிரித்தெடுக்கிறார். அந்த தனித்து பிரித்தெடுக்கிற ஜனங்கள் கொண்டு ஆண்டவர் செய்கிறது வித்தியாசமானவைகளாயிருக்கும். இஸ்ரவேலர் எல்லாரும் ஊழியரானாலும் லேவியரை பிரித்தெடுக்கிறது போல நாம் என்ன செய்ய வேண்டுமா? எஸ்தர் இடத்தில் இருந்து ஒரு அறைகூவல் வருகிறது, எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். என கண்பானவர்களே, இந்த தேசம், காரிருளில் இருக்கிற இந்த தேசம், தேவனை அறியாதவர்கள் நிரம்பி இருக்கிற இந்த தேசம், என கண்பானவர்களே, தேவனை விட்டு சோரம் போய் தேவனை விட்டு தூரமாக இருக்கிற இந்த தேசத்தில் ஒவ்வொருவரும் தங்களை உண்டாக்கின தேவன் யார் என்கிறதை அறிகிறதற்கு ஆண்டவர் தம்முடைய பணிக்கென்று முன்னணியிலே தெரிந்து அனுப்புகிற ஊழியர்களை நாம் விசேஷித்த விதத்தில் நம்முடைய ஜபங்களிலே தாங்க வேண்டும். தேசத்தின் எல்லை எங்கும் மலைகள் என்று அறிய என்று காணாமல், பள்ளத்தாக்குகள் என்று அவர்கள் எண்ணாமல், காடுகள் என்று எண்ணாமல்,
என கண்பானவர்களை பட்டணங்கள் என்று எண்ணாமல், நான் வாழ்ந்த இடம் ஒன்று, நான் போகிற இடம் ஒன்று, நான் பேசின மொழி ஒன்று, இன்றைக்கு நான் போய் இருக்கிற மக்களுடைய மொழி ஒன்று என்ற வித்தியாசத்தை பாராமல், கலாச்சாரங்களின் மத்தியிலே, மாற்றங்களின் நடுவிலே இன்றைக்கு ஊழியத்தை நிறைவேற்றுகிற எத்தனை மிஷனரிகள், இந்தியாவின் எல்லை எங்கிலும் இருக்கிற ஆயிரமான எத்தனை மிஷனரிகள், இன்றைக்கு தேவனுடைய நாமம் ஒரு முறை கூட சொல்லப்பட்டிராத கிராமங்களுக்குள்ளே, இந்தியாவின் 16 லட்சத்திற்கு அதிகமான கிராமங்களுக்குள்ளே, தமிழகத்தின் 16,000த்திற்கும் அதிகமான கிராமங்களுக்குள்ளே கடந்து செல்லுகிற மிஷனரிகள் எத்தனை பேர்? இவர்கள் எல்லாரும் எஸ்தரை போல தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனுக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற கூட்டத்தின் உள்ளே தனியாய் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். என கண்பானவர்களே, திருச்சபையின் போதகர்கள், மேய்ப்பர்கள், அப்போஸ்தலர்கள், சுவிசேஷகர்கள், தீர்க்கதரிசிகள், இவர்களை எல்லாம் ஆண்டவர் எதற்காக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார்? எதற்காக இவர்களை அழைத்திருக்கிறார்? இவர்களை எல்லாம் அழைத்திருக்கிறது தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. தெரிந்து கொண்ட மீட்கப்பட்ட கூட்டத்தின் நடுவிலே, ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தின் நடுவிலே, அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியின் நடுவிலே விசேஷித்த விதமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம். இந்த கூட்டம் எஸ்தரை போல இன்றைக்கு நம்மை பார்த்து ஒரு அறைகூவல் கொடுக்கிறது. எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நீங்கள் எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நீங்கள் ஜனங்களை கூட்டுங்கள், ஜனங்களை கூடி வர செய்யுங்கள், ஜனங்களை கூடி வர செய்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். என கண்பானவர்களே, இன்றைக்கு இந்த சத்தம் நமக்கு கேட்கிறதா? கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். இன்றைக்கு நாம் உபவாசித்து ஜெபிக்கிறோமா? தேவனுடைய பணியிலே முன்னணியிலே நிற்கிற இந்த மக்களுக்காக, தேவனுடைய ராஜ்யத்தை உலகம் எங்கும் பிரசித்திப்படுத்துவதற்கு, தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிப்பதற்கு கர்த்தருடைய ஜெபத்திலே ஜெபிக்க கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறோமே. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இயேசுவினுடைய பிரதான கட்டளையை காண்கிறோமே, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இயேசு சொன்னாரே, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். என கண்பானவர்களே, ஆண்டவருடைய 2வது வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவருடைய முதல் வருகையின் செய்தி எட்டாத எத்தனை மக்கள் அந்த முதல் வருகையின் செய்தியாகிய பாவங்களுக்காக அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராயிருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை இன்னும் ஒரு முறை கூட கேள்விப்பட்டிராத, அந்த சுவிசேஷத்தை கேட்டும் அதற்பக்கம் தன்னுடைய செவியை திருப்பாது எதிர்த்து நிற்கிற ஒரு கூட்டத்தை பார்க்கிறோமே. தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற மக்களை செவி கொடுக்க விடாது தடுப்பதற்கு ஒரு எலிமாவை போல எதிர்த்து நிற்கிற இன்னொரு கூட்டத்தை பார்க்கிறோமே. இவர்கள் எல்லாம் சத்தியத்தை அறிவதற்கு தேவன் எழுப்பி விசேஷித்த விதத்தில் அனுப்பி பயன்படுத்துகிற கர்த்தருக்காக புறப்பட்டு போயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அனுப்பப்பட வேண்டுமே. அப்படி அனுப்பப்பட்ட மக்களுக்காக இன்றைக்கு நாம் திறப்பிலே நின்று உபவாசிக்கிறோமா? எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் என்று எஸ்தர் கேட்ட அந்த கேள்வி இன்றைக்கு ஒவ்வொரு ஊழியர்களிடத்திலும் இருந்து, ஒவ்வொரு மிஷனரிகளிடத்திலும் இருந்து நம்முடைய செவிக்கு நேரே வருகிறது. நாம் உபவாசிக்கிறோமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். இந்த தேசத்தில் நீர் எழுப்பியிருக்கிற கூட்டத்திற்காக, நாங்கள் திறப்பிலே நிற்பதற்காக, நாங்கள் திறப்பிலே நின்று உமக்காக தங்களுடைய ஜீவனையும் பாராமல்
நான் செத்தாலும் சாகிறேன் என்று ஜீவனை அர்ப்பணித்து போகிற கூட்டத்திற்காக நாங்கள் உபவாசித்து ஜெபிக்க, உம்முடைய இந்த ஊழியர்களுக்காக, மிஷனரிகளுக்காக, போதகர்களுக்காக, சுவிசேஷகர்களுக்காக, ஆண்டவரே உம்முடைய பணியை செய்கிற மேய்ப்பர்களுக்காக, அப்போஸ்தலர்களுக்காக, சபை தலைவர்களுக்காக, சபையின் ஊழியர்களுக்காக ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும். அந்த கிருபையை எங்களிலே தாரும். எஸ்தரை போல எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள், எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிற சத்தம் எங்களுடைய செவியில தொனித்து கொண்டே இருக்கட்டும். அப்படி செய்கிறதற்காய், எங்களுக்கு பலன் தருகிறதற்காய் உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.